நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அறிமுக இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் டைரக்ஷனில் ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், சானியா ஐயப்பன், நட்டி, கருணாஸ், பாலாஜி சக்திவேல் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற சொர்க்கவாசல் தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை முன்னாடி சென்னையில் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிரில் இருந்த பழைய சென்ட்ரல் ஜெயிலில் 1999 நடந்த ஒரு முக்கியமான கலவரத்தை, ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு புனைவு கதை தான் இது. இந்த படத்தோட கதை என்னன்னா, கதை நாயகன் ஆர்ஜே பாலாஜி சென்னையில் ரோட்டோரமாக ஒரு சாப்பாடு கடையை போட்டு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு வாழ்க்கையில் 3 லட்சியம் தான். அவரோட அம்மாவோட யானைக்கால் வியாதியை சரி பண்ணணும், ஒரு லோன் எடுத்து சின்னதாக ஒரு ஹோட்டல் ஒன்று தொடங்கணும், 3 வருஷமாக காதலிக்கிற அவரோட லவ்வரை, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற இந்த 3 லட்சியம் தான் அவருக்கு. இந்த சமயத்தில் அவர் பண்ணாத ஒரு தப்புக்காக அவருக்கு எதிராக சாட்சியங்கள் எல்லாம் இருந்ததால் அவர் ஜெயிலுக்கு போகிறாரு. அவர் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. அங்கே அந்த ஜெயிலில் எல்லாமே சிகாமணி அப்படிங்கிற ஒரு ரவுடியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர் தான் அங்கே தனியாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை நடத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த ரவுடியோட திமிரை அடக்கணும் அப்படின்ட்டு புதுசாக ஒரு எஸ்பி அந்த ஜெயிலுக்கு வர்றாரு. எப்படியாச்சும் தான் ஒரு நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணி வெயிலில் வெளியே போகணும்னு நினைக்கிற ஹீரோ இந்த 2 பேருக்கும் இடையில மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த சொர்க்கவாசல் திரைப்படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட கதையும் கதைக்களமும் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட கதை ஒரு நிஜ சம்பவத்தை மையமாக வச்சு எழுதப்பட்டிருக்கிற ஒரு புனைவு கதை தான். 1999 சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் வடிவேலு அப்படிங்கிற ஒரு ரவுடி மர்மமான முறையில் ஜெயிலுக்குள்ளே இறந்து போன பின்னால் அதுக்கப்புறம் நடந்த ஒரு கலவரத்தில் நிறைய கைதிகளும் போலீஸ் அதிகாரிகளும் இறந்து போனாங்க. அந்த சம்பவத்தை மையமாக வச்சு தான் கமல் அவர்கள் டைரக்ட் பண்ண விருமாண்டி படத்தோட கிளைமேக்ஸும் எடுக்கப்பட்டிருந்தது. சென்னை மத்திய சிறையை புழலுக்கு மாற்றினதுக்கு இந்த கதையில் வர்ற கலவரமும் முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. 1000 கைதிகள் இருக்க வேண்டிய ஜெயிலில் 2000 கைதிகள் அப்படிங்கிற ஒரு இடப்பற்றாக்குறையும் இன்னொரு காரணம். இந்த சம்பவம் பற்றியும் சென்னையில் எதனால குத்துச்சண்டை தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறத பற்றியும் ஏற்கனவே நம்ம சேனல்ல சாட்பட்டா பரம்பரை ரிலீஸ் ஆன சமயத்தில் ஒரு விரிவான வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப பரபரப்பான முக்கியமான சம்பவம் இது. இதை வச்சு இந்த படத்துல சுவாரஸ்யமான ஒரு கதை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேரக்டர் ரைட்டிங்கும் இன்னொரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட் தான். சிகாமணி, டைகர் மணி, சீலன், கட்டபொம்மன், ஜெயிலுக்கு புதுசா வர்ற எஸ்பின்னு ஒவ்வொரு கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷன், ஹீரோ கேரக்டர் ஜெயிலுக்குள்ள எப்படி வந்தாருங்கிற பிளாஷ்பேக்னு முதல் பாதியில நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. திருந்தி வாழ நினைக்கிற ஒரு கேங்ஸ்டர், அவனையும் மற்ற குற்றவாளிகளையும் மாற்ற நினைக்கிற கென்ட்ரிக், செய்யாத தப்புக்காக உள்ள வர்ற ஒரு அப்பாவி ஹீரோ, எந்த ரூல்ஸையும் மதிக்காத போலீஸ் ஆஃபீஸர், இந்த கேரக்டர்ஸ்குள்ள இருக்கிற ஈக்குவேஷன், இதனால எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டென்ஷன் உண்டாகுது, அது எப்படி ஒரு பெரிய கலவரமா வெடிக்குது அப்படின்னு ரொம்ப நல்லா காட்சிப்படுத்தி இருந்தாங்க. இன்டர்வல் பாயிண்ட்டும் நல்லா இருந்தது. ஆனா அதுலதான் ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. அது என்னங்கிறத பின்னால சொல்றேன். இந்த கதையோட முக்கியமான கேட்டலிஸ்டா இருக்கக்கூடிய கட்டபொம்மன் கேரக்டரா இருக்கட்டும், ரங்கு, குக்கர் உட்பட சின்ன சின்ன கேரக்டர்ஸோட எமோஷன் ஆகட்டும், எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. அந்த கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருந்த எல்லா ஆக்டர்ஸுமே ஜஸ்டிஃபைங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. குறிப்பா ஷராஃபுதீன், கருணாஸ், இவங்க 2 பேரோட கேரக்டர்ஸுமே நல்லா எழுதப்பட்டிருந்தது. அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரெசிவா இருந்தது. சில காட்சிகள்ல ஷராஃபுதீனோட ஒட்டுமிசை மட்டும் தான் உறுத்தலா தெரிஞ்சது. பாலாஜி சக்திவேலும் ஆஸ் யூஷுவல் இயல்பா பண்ணியிருந்தாரு. செல்வராகவன் அவர்கள் சில காட்சிகள்ல ஓரளவு கன்வின்சிங்கா தெரிஞ்சாலும் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. படத்துல நிறைய இடங்கள்ல வசனங்கள் ஷார்ப்பா இருந்தது. புது கடவுள்கிட்ட போனா மட்டும் பழைய பாவெல்லாம் விட்டுடுமா அப்படின்னு கேட்கறது, தினமும் இப்படி நல்ல சாப்பாடை சமைச்சு போட்டா இது நல்ல இடம்னு பழகி போயிடும் அப்படின்னு சொல்றது, கடவுளா இருக்கிறது ஈஸி, மனுஷனா இருக்கிறது தான் டஃப் அப்படின்னு சொல்றது, வாழ்க்கையில 2 பாதை தான், ஒன்னு சொர்க்கத்துல முட்டி போடலாம், இல்லனா நரகத்துக்கே ராஜாவா இருக்கலாம்னு சொல்றதுன்னு பல காட்சிகள்ல வசனங்கள் அந்தந்த கேரக்டரோட எமோஷனையும் சீனோட மூடையும் அண்டர்லைன் பண்ற மாதிரி இருந்தது. டெக்னிக்கலி சொர்க்கவாசல் பிரில்லியண்டான ஒரு படமா இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோர், சவுண்ட் டிசைன் பல விஷயங்கள் டாப் நாச்சா இருந்தது. இது ஒரு வழக்கமான கதையா இல்லாம இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குறது இந்த படத்தோட நான் லீனியர் நரேஷன் தான். அதுக்கு செல்வா ஆர்கே அவர்களோட எடிட்டிங்கும் பக்கபலமா இருந்திருக்கு. படத்தோட ஸ்டன்ட் கோரியோகிராஃபியும் ரொம்ப ரியலா இருந்தது. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் பத்தி சொல்லியே ஆகணும். பழைய சென்ட்ரல் ஜெயிலோட என்ட்ரன்ஸ் செட்டு, ஜெயிலோட இன்டீரியர்னு பல விஷயங்கள் இந்த படத்தோட பட்ஜெட்டை தாண்டியும் பிரம்மாண்டமா தெரிஞ்சது. அது இந்த கதையை இன்னும் கிரெடிபிளா ஆக்குச்சு, இந்த கதையை நம்பும்படி ஆக்குச்சு. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, முதல் மைனஸ், இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல இவங்க பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதாவது இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பத்தி சொல்லும்போது இன்டர்வல் பாயிண்ட் நல்லா இருந்தது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னா, இந்த படத்தோட இன்டர்வல் பாயிண்ட்ல ஒரு முக்கியமான விஷயத்தை ரெவல் பண்ணுறாங்க. அதை அவங்க இன்டர்வல்லே ஓப்பன் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல பல விஷயங்கள் இன்னும் பெட்டரா ஒர்க் ஆயிருக்கும். யாருக்கு என்ன ஆகுமோ, யாரெல்லாம் கடைசி வரைக்கும் உயிரோடு இருப்பாங்களோ, இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில இந்த கலவரம் எப்படி முடிய போதோ அப்படின்னு செகண்ட் ஹாஃப் முழுக்க அந்த டென்ஷனும் பரபரப்பும் இன்னும் பல மடங்கு நல்லா இருந்திருக்கும். ஆனால் இன்டர்வல் அந்த விஷயத்தை அவங்க ஓப்பன் பண்ணிட்டதாலேயே செகண்ட் ஹாஃப் எங்கேஜிங்காக இருந்தாலும் கூட ரொம்பவே ப்ரெடிக்டபிளாக ஃப்ளாட்டாக தான் போச்சு. சரி, படம் இப்படி தான் முடிய போகுது, இந்த விஷயங்கள்லாம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சே படம் மொத்தத்தையும் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த படத்தில் இயக்குனர் செல்வராகவன் மற்றும் வெற்றிமாறன் அவர்களோட படங்களோட தாக்கம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு.
அதுவும் இந்த படத்தோட பிரெடிக்டபிலிட்டி ஃபேக்டருக்கும் இந்த படம் முழுக்க இருக்கக்கூடிய தேஜாவ் ஃபீலிங்க்கும் கண்ட்ரிபியூட் பண்ணிச்சு. தன்னோட வாழ்க்கையில யார் கூடமே சண்டை போடாத ஒருத்தன் முதல் முறையா ஒரு பெரிய ரவுடி அடிக்கக்கூடிய அந்த சீனை பார்க்குறப்போ, புதுப்பேட்டை படத்துல வலிக்கல, கொஞ்சம் கூட வலிக்கல அப்படின்னு தனுஷ் கத்துவார் இல்லையா, அந்த சீனை ஹெவியா ரிமைண்ட் பண்ணுச்சு. அதே போல ஜெயில் சம்பந்தப்பட்ட காட்சிகள்ல வடசென்னை படத்தோட இம்பாக்ட் பயங்கரமா இருந்தது. ஏன்னா தமிழ் சினிமாவில் ஜெயில் சார்ந்த கதைகள்னு பார்த்தீங்கன்னா மகாநதி, விருமாண்டி, புறம்போக்குன்னு நிறைய படங்கள் வந்திருந்தாலும் ஜெயிலில் இருக்கக்கூடிய அரசியலையும் அங்கே இருக்கக்கூடிய உள்ள இருக்கவங்களோட வாழ்க்கையும் அங்கே இருக்கிற வணிகத்தையும் வடசென்னை படம் அளவுக்கு தமிழ் சினிமாவில் வேற எந்த படமும் இது வரைக்கும் அவ்வளோ நுட்பமாக டீட்டெயிலாக காட்டினதில்லை. 2 லேபிளில் ஏதாவது ஒரு பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்றது, ஜெயிலில் யார் சரக்கொட்டுறாங்களோ அவங்களோட கண்ட்ரோல் தான் எல்லாமே அப்படின்னு சொல்றது, 2 கேங்க் நடுவில் மாட்டிக்கிட்டு எந்த சைடும் எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஹீரோ, இன்டர்வல்ல ரெவல் ஆகக்கூடிய ஒரு விஷயம்னு இது எல்லாமும் வடசென்னை படத்தை ஞாபகப்படுச்சு. அதே போல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு விசாரணை மூலமா ஒவ்வொரு கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நான் லீனியர் நரேட்டிவ்ல சொல்லக்கூடிய அந்த ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட்டும் விருமாண்டி படத்தை ஞாபகப்படுத்துச்சு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல விருமாண்டி, வடசென்னை, புதுப்பேட்டை இந்த 3 படங்களையும் கலந்த ஒரு படத்தை பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு நிஜ சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்க கதை. சென்னையில் சென்ட்ரல் ஜெயிலில் நடந்த அந்த கலவரத்தை தழுவிதான் விருமாண்டி படத்தோட கிளைமேக்ஸே எழுதியிருப்பாரு கமல்ஹாசன் அவர்கள். தங்களோட தலைவர், கேங் லீடர், பாக்ஸர் வடிவேலு ஜெயிலுக்குள்ளே மர்மமா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு அவரோட ஆதரவாளர்கள் அதே காரணமா வச்சு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி ஜெயில இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சது, அங்க இருந்த அதிகாரிகளை தாக்குனது, அதுல ஒரு ஜெயிலர் இறந்து போனது, அங்க இருக்கக்கூடிய ஒரு சில கைதிகள் அவங்களுக்கு ஹெல்ப்பா இல்லாம போலீஸுக்கு உதவியா இருந்ததுன்னு இந்த எல்லா விஷயங்களையும் விருமாண்டி படத்தோட கிளைமேக்ஸ்ல ரொம்ப அருமையா ஒரு புனைவு கதை மூலமாவே காட்சிப்படுத்தியிருப்பாரு கமல்ஹாசன். ஆனா அதே மெயின் கதையா வச்சு பண்ணியிருக்கிற இந்த படத்துல பிரமாதமா வந்திருக்க வேண்டிய சில விஷயங்களை கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் படத்தோட ஆரம்பத்திலிருந்தே இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதால யாரை ஃபாலோ பண்றது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இது யாரோட கதை, யாரை ஃபாலோ பண்ணணும், அதே போல செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனும் இருந்தது. கடைசி மைனஸ் ஒரு சில பெர்ஃபார்மன்சஸ், முக்கியமா கதை நாயகன் ஆர்ஜே பாலாஜி பார்த்திபன் அப்படிங்கிற இந்த கேரக்டருக்கு முழுசா செட் ஆகலையோ அப்படின்னு தான் தோணுச்சு. அவரோட மேக்கப், கெட்டப், காஸ்டியூம் எல்லாமே ஒரு வடசென்னை இளைஞராக அவரை காட்டியிருந்தாலும் கூட அவரோட நடிப்பு, பாடி லாங்குவேஜ், உடல்மொழி இது எல்லாமே வழக்கம் போல எப்பவும் போல ஒரு சொபிஸ்டிகேட்டடான மிடில் கிளாஸ் யங்ஸ்டர் மாதிரி தான் இருந்தது. கடைசியில அவர் ரொம்ப எமோஷனலா அழுகக்கூடிய ஒரு சில சீன்லாம் இன்னமும் அதே டொடரன்டைன் ஆர்ஜே பாலாஜியோட காமிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நம்ம கண்ணு முன்னால வந்து போகுது. இதே பிரச்சனை தான் இதுக்கு முன்னால அவர் நடிச்ச சிங்கப்பூர் சோழன் படத்திலையும் இருந்தது. எப்பவுமே ரொம்ப கோவமா அக்ரெசிவா இருக்கக்கூடிய ஹக்கீம் ஷாவோட கேரக்டர் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாதிரி கேரிகேச்சர் மாதிரி தான் ஆயிடுச்சு. அதே போல நட்டியோட கேரக்டர்ல புதுசா எதுவும் இல்லை அப்படிங்கிறதாலே என்னவோ அவருக்கு கேஸ்ட்ரிக் டபுள் இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு மேனரிசம் கொடுத்துருந்தாங்க. அவர் அதையே எல்லா சீன்லையும் பண்றது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. ஹீரோயின் சானியா ஐயப்பனுக்கு இந்த கதையில பெருசா எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை. அவங்களோட கேரக்டர் இந்த படத்துல இல்லாட்டியும் கூட, அவங்க சீன்ஸ் எல்லாம் தூக்கிட்டாலும் கூட பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் இருந்திருக்காது. ஆனா அதை விட முக்கியமா ஒரு கலரான ஹீரோயினை கூட்டிட்டு வந்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி கருவு பெயிண்ட் அடிக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணிட்டு இருக்க போறாங்கன்னு தெரியல. ஸ்லம்ல கலரான கொஞ்சம் ஃபேர் ஸ்கின்டான பொண்ணுங்க யாரும் இருக்கவே மாட்டாங்களா? அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டார்க் ஸ்கின்டா இருக்கக்கூடிய ஹீரோயினை தமிழ் சினிமா ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்களான்னு புரியல. முதல்ல இந்த சொர்க்கவாசல் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரமாதமான கதையை எடுத்துக்கிட்டு அது ஒரு ஆவரேஜான பிரிசன் ட்ராமாவாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டில் பெருசாக எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். போர்டம் மொமெண்ட்ஸ்னு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த சொர்க்கவாசல் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing, I'm always thankful.